வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலை கண்டு அச்சமில்லை, ஆனாலும் போட்டியிட மாட்டோம், ஏன் தெரியுமா? இபிஎஸ் அதிரடி விளக்கம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தலை பார்த்து பயப்படுகிற மற்றும் அச்சப்படுகிற இயக்கம் அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கிடையாது எனவும், கடந்த 2022 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாத நிலைமையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பொழுது வாக்காளர்களை அடைத்து வைத்து ஜனநாயக படுகொலை செய்தனர். நான் மக்களை அடைத்து வைத்தால் அந்த இடத்திற்கு செல்வேன் என்று அன்று எச்சரித்தேன். அதன் பிறகு தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தை அவதூறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதனை நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை நிச்சயம் நியாயமாக சுதந்திரமாகவும் நடைபெறுமா என்ற கேள்வி ஐயமாக இருக்கிறது. மேலும் மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் அதிமுக மீண்டும் ஆட்சியை அமரும் என்று கூறியுள்ளார் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி. ஆகையால் இந்த ஒரு தேர்தல் நாங்கள் நிற்கப் போவதில்லை. இந்த தேர்தலை நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கிறோம். எங்களுக்கான தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதில் பொதுமக்கள் கண்டிப்பாக அதிமுகவின் இரட்டை இலையின் ஆட்சியை மலர வைப்பார்கள். கண்டிப்பாக இரட்டை இலை ஆட்சி என்பது மிக பிரகாசமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான ஆட்சி எடப்பாடி அவர்களின் முன்னிலையில் தற்பொழுது 2026 நடைபெறும். அதைதான் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். திமுகவின் விடியல் ஆட்சியை கண்டிப்பாக பொதுமக்கள் 2026 தக்க பதிலடியை கொடுப்பார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பில் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தற்சமயம் வரைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதை குறித்து பலவிதமான கருத்துக்களை அதிமுகவினர்கள் ஒவ்வொன்றாக கூறியிருக்கும் நிலைமையில் தற்பொழுது எடப்பாடியின் கருத்தும் இதுவாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஆகையால் தற்பொழுது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதனை. மேலும் தற்சமயம் வரைக்கும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.